ஸோ இப்போ பொதுவாக லேப்டாப்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷன் லேப்டாப்ஸாக நம்மளால் கிட்டத்தட்ட எந்த பட்ஜெட்டில் வேணாலுமே நம்மளால் SSD இருக்கிற மாதிரியான லேப்டாப்ஸாக வாங்க முடியும். இதுவே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 இல்லை 60,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணால் தான் நம்மளால் SSD இருக்கிற லேப்டாப்ஸ் வாங்க முடியும். ஆர் ஈவன் SSD ஸ்லாட் இருக்கிற மாதிரி லேப்டாப்ஸாவது வாங்க முடியும். 50 கீழே உள்ள லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா SSD ஸ்லாட் கூட இருக்காது. அந்த மாதிரியான ஒரு லேப்டாப் தான் நம்ம லேப்டாப்பும். ஸோ SSD ஸ்லாட் கூட இல்லாத ஒரு லேப்டாப்பில் நம்மளால் SSD இன்ஸ்டால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னுடைய லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட லேப்டாப் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் பண்ண போகிற அதே ப்ரொசீஜர் தான் உங்களோட லேப்டாப்புக்கும். சில விஷயங்கள் மாறும், அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரொம்ப பேசாமல் டக்குன்னு இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ SSD இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம லேப்டாப்பில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா CD டிரைவ். அந்த CD டிரைவ் இருந்தால் மட்டுமே உங்களால் இதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜரை பண்ண முடியும். ஸோ உங்கள் லேப்டாப்பில் CD டிரைவ் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சரி உங்களால் கண்டிப்பாக SSD இன்ஸ்டால் பண்ண முடியும். என்னோடய லேப்டாப்பில் CD டிரைவ் இருக்குது. ஸோ என்னோடய லேப்டாப் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Lenovo IdeaPad 330. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 8th Gen NVIDIA MX 150 2GB கிராஃபிக்ஸோடு இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்பில் தான் நம்ம SSD இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஈவன் உங்கள் லேப்டாப்பில் இந்த ஸ்பெக் இருக்கணும்னு அவசியம் இல்லையே, வேறு பிராண்டாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே CD டிரைவ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம பண்ண போகிற ப்ரொசீஜர் தான் நீங்களும் பண்ணணும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, இதான் நம்மளோட லேப்டாப். இதுக்கு தான் நம்ம இப்போ ஹார்ட் டிஸ்கோட சேர்த்து SSDயுமே போட போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ஒரு SSD. நான் வந்து கிங்ஸ்டனோட 240GB எடுத்திருக்கேன். எனக்கு வந்து அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட வாங்கிக்கலாம். தென் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேடி. ஸோ இந்த கேடி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இப்போ பண்ண போகிற வேலையை கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டுமே வச்சு தான் நம்ம இந்த வேலையை பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம அப்படியே போக போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம லேப்டாப்போட பேக்கை கலட்டி ஆகணும். ஸோ அப்படியே கவுத்தி போட்டு இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே இருந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்க்ரூவாக எல்லாத்தையுமே நான் கலட்டணும். இப்போ நம்ம கலட்டுவோம். ஓகே, இப்போ நம்ம அதில் உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாமே கழட்டியாச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட ஷார்ப் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு இந்த லேப்டாப்போட கார்னஸை அப்படியே நீங்கள் தூக்கி விட்டுக்கோங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சத்த இதில் காட்டுறேன் அப்படின்னீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு இதை அப்படியே கலட்டுவோம். இங்கே என் லேப்டாப்பில் வந்து CD டிரைவ் எடுத்தால் தான் கலட்ட முடியும். ஸோ எடுத்தாச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அப்படியே நம்ம கலட்டியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்போட இன்டர்னல். ரைட்டு, இங்கே நம்ம வந்து நமக்கு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேம் 8GB ரேம். ஒரு ஸ்லாட் தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நமக்கு ஆன்போர்ட்லேயே 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ரேமை எடுத்துகிட்டு ஆன் பண்ணேன் அப்படின்னாலுமே அது ஆன் ஆகும். பிகாஸ் இதில் ஆன்போர்ட்லேயே 4GB மெமரி கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கலட்டினோடனே நீங்கள் மேட்ருக்குள்ளே இறங்கிறாமல் ஏதாவது துணி எதுவும் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த பேக் பேனலை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. நான் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நாம் இங்கே இருக்கிற இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு பார்த்துக்கோங்க. 1TB இதில் ஆல்ரெடி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட வந்தது. இப்போ நம்ம அதை தான் மாற்ற போகிறோன்றது இல்லை, ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம அப்படியே இப்படி தூக்கி அப்படியே ஸ்லோவாக இதில் இருந்து எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே தனியாக வந்துடும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு. லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த அளவு தான் இருக்கும். இது வந்து ஒரு குட்டி பேல நமக்கு வச்சுருக்காங்க. இதை நம்ம அப்படியே ஸ்லோவாக ஓகே, நமக்கு இந்த பொருள் ரொம்ப முக்கியம். நம்ம ஹார்ட் டிஸ்க் எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்மளுடைய SSDயை எடுப்போம். பிரிக்கவே இல்லை. ஓகே, SSD எடுத்தாச்சு. இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கிங்ஸ்டனுடைய 240GB SSD. இப்போ நம்ம இந்த SSDயை ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு பே, இந்த பேல அப்படியே கரெக்டாக வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக வச்சிட்டோம்.
உங்களுடைய லேப்டாப்பில் எதுவும் ஸ்க்ரூஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பொறுமையாக எடுத்து அதை மாட்டுங்க. இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே போடலாம்னு நினைக்கிறேன், இங்கே ஏதோ ஒரு ஸ்க்ரூ போடலாம், ஆனால் நமக்கு ஆல்ரெடி இங்கே ஸ்க்ரூ இல்லாமல் தான் இருந்துச்சு, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த பேவோட அப்படியே லேப்டாப்பில் மறுபடியும் ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணி விடுவோம். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்டியை இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை என்னடா பண்ண 1 TB ஹார்ட் டிஸ்க் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே தான் நம்ம ஆள் கேடி வர்றாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த கேடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய சிடி டிரைவ் மாதிரியே இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், கிட்டத்தட்ட நம்ம சிடி டிரைவுக்கு பதிலாக தான் இந்த கேடியை இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த கேடியில் தான் நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹார்ட் டிஸ்க் அந்த கேடியில் இன்சர்ட் பண்ணி சிடி டிரைவ் இருந்த இடத்துல இந்த கேடி அப்படியே சொருக்கி விட்டுற போகிறோம். அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ நம்ம பண்ணுவோம் அதை. ஓகே, இப்போ நம்ம இந்த கேடியை பிரிச்சிருவோம். இது வந்து இன்சர்ட்டிங் ப்ரொசீஜர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக இந்த கேடி வந்து நமக்கு இப்போ நான் வாங்கினது வந்து 250 எவ்வளவோ சம்திங், நான் உங்களுக்கு ரேட்டு கீழே போடுறேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160 ரூபாய்க்கே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு லோக்கலில் கம்மியாக கிடச்சிச்சு அப்படின்னு அங்கேயே வாங்கிக்கோங்க. கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனுக்கு வாங்க. எனக்கு வந்து 160 ரூபாய்க்கு அது கிடச்சிது. ஆனால் டெலிவரி சார்ஜே 80 ரூபான்னு அதில் போட்டு எப்படி வேணாலுமே கிட்டத்தட்ட அந்த ரேட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான் இந்த இது வாங்கியிருக்கேன், உங்களுக்கு இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. ஓகே, இதைத்தான் நம்ம இந்த ஹார்ட் டிஸ்கோட இடத்துல அப்படியே இன்சர்ட் பண்ணி விட போகிறோம். இந்த பின்னு தான் இந்த இடத்துல போய் மாட்டோம். ஓகே, இப்போ நம்ம இதில் நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கை இன்சர்ட் பண்ணணும். இங்கே அதுக்கு கரெக்டாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அப்படியே அதை இன்சர்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, கரெக்டாக உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக அந்த 4 ஸ்க்ரூ உள்ளே போய் உட்காந்துருச்சு பாருங்களேன். ஸோ இப்போ அவங்க கொடுத்த இந்த 4 ஸ்க்ரூவை எடுத்து உள்ளே போட்டு பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, இப்படி நம்ம ஸ்க்ரூ பண்ணுறதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இதை நம்ம ரொம்ப டைட்டாகவும் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் நம்ம அடுத்து வேணும் அப்படின்னா எடுக்கணும்ல. அதே நேரத்தில் லூஸாகவுமே பண்ணிடக்கூடாது. ஒரு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓரளவு அதை டைட்டாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். ரொம்ப வெறி கொண்டு அதை டைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த 4ஐயுமே டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பண்ணக்கூடாது. நமக்கு இங்கே வந்து ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அதை அடைக்கிறதுக்கு தான் ஒரு பேக் பேனல் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுதான் அடைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அது அப்படியே உள்ள கச்சக்குன்னு சொருகிடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக என் லேப்டாப்புக்கு வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா என் லேப்டாப்பில் வந்து இந்த நம்ம லேப்டாப்புடைய இந்த பேனலை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் மித்த லேப்டாப்பில் வந்து அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு பேனல் போடுற மாதிரி இருக்கலாம். உங்கள் லேப்டாப் எப்படியோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் ப்ரொசீஜர் வந்து இதுதான். ஸோ சொன்ன மாதிரி தான் இப்போ நான் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து இதுதான். ஆனால் உங்கள் லேப்டாப்பில் இங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தட் மட்டும் மாறும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை மூடிடுவோம். ஓகே, இப்போ நம்ம இதை கரெக்டாக உள்ளே சொருகிட வேண்டியது தான். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கேடியை வந்து பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பேக் பேனலில் போட்டாச்சு. நீங்கள் வழக்கமாக அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையுமே உள்ளே கரெக்டாக ஃபிட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபிசிக்கலாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த ஸ்க்ரூவை போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம லேப்டாப்பில் வந்து எல்லா ஸ்க்ரூவையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி அதோட இடத்துலையுமே கரெக்டாக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் அந்த எஸ்எஸ்டியை மாட்ட தான் செஞ்சுருக்கோம். அது இன்னும் டிடெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரியாது. ஸோ அதை நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். டிவைஸ் மேனேஜர் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இங்கே போய் பெர்ஃபார்மன்ஸில் போய் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். CPU மெமரி டிஸ்க் அதை பார்த்தீங்களா, டிஸ்க் 0 நம்மளோட எஸ்எஸ்டி இருக்குது. டிஸ்க் 1 அப்படின்றதுல நம்ம ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ ஓகே நம்ம டிஸ்க் மேனேஜரில் போனோம் அப்படின்னா டிஸ்க் நம்ம புதுசாக போட்டிருக்கனால டிஸ்க் இனிஷியலைஸ் பண்ணி சொல்லி கேட்குது. ஜிபிடியா இல்லை எம்பிஆரா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து எப்பவுமே ஜிபிடி தான் கொடுக்கணும். ஸோ ஜிபிடி அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துருவோம். கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான். அது வந்து நமக்கு அதை ஜிபிடியை மாற்றி இது வந்து பார்த்திங்கன்னா அன்அலோகேட்டடில் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வாய்ஸ் போட போகிறதுல தான். ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி இந்த பென்ட்ரைவில் வந்து நான் விண்டோஸ் 10 வந்து டவுன்லோட் பண்ணி பூட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம விண்டோஸ் 10 போட போகிறோம். கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிவிட்டு எஸ்எஸ்டியில் நம்ம விண்டோஸ் 10 வந்து மறுபடியும் போட போகிறோம். ஸோ ஓகே, இது வந்து வாய்ஸ் எப்படி போகிறது அப்படின்றத பற்றி நம்ம தனியாக ஒரு சீரிஸே போட்டிருக்கு. நீங்கள் அதை கூட பார்த்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வாய்ஸ் செலக்ட் பண்ணி எதில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு கேட்குற இடத்துல நம்மளுடைய எஸ்எஸ்டியை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை ரன் பண்ண போகிறோம். ஸோ வாய்ஸ் வந்து எஸ்எஸ்டி இன்ஸ்டாலும் மிச்சம் இருக்கிற அந்த ஃபுல் ஹார்ட் டிஸ்கே நான் ஸ்டோரேஜை யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்பஸ். நான் வாய்ஸ் போட்டுட்டு எல்லா டிரைவர் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பூட் டைமிங் எவ்வளோ ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ நம்ம எஸ்எஸ்டியை ரொம்பவே சூப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம ஓஎஸ்ஐயுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்கில் ஓஎஸ் இருந்து பூட் ஆகிறதுக்கும் எஸ்எஸ்டியில் ஓஎஸ் இருந்து பூட் ஆகிறதுக்கும் எந்த அளவுக்கான டைம் டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் அடிச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போகிற சூப்பரான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். எப்படி கேபில் கொண்டு வந்தே பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம ரெண்டுத்தோட டைம் டிஃபரன்ஸை பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நான் எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்ட்டு. உங்கள் லேப்டாப் வேறு பிராண்டாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மாடலாக இருந்தாலுமே சரி, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் வந்து இதுதான் நான் இப்போ சொன்ன மாதிரி. ஆனால் உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து பார்த்து அதை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒன்று தான் விஷயம். ஏன்னா என் லேப்டாப்பில் இருந்த மாதிரி அதே பிளேஸ்மெண்ட்ஸ் உங்கள் லேப்டாப்புமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. சில லேப்டாப்லாம் பேக் பேனல் நம்ம எடுக்கிறப்பே ஒரு வயரை அன்பிளக் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் லேப்டாப்பில் இருந்தால் நீங்கள் அதை கவனமாக பார்த்து பண்ணணும். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். நீங்களே கூட பண்ணிடலாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக டவுட் கேட்கலாம். ஆர் இந்த வீடியோ கீழே கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.